உங்களுக்கு மக்களாம் தெரியும், ஹாலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தார்கள். அதனுடைய பத்ருடைய போர்க்களமாக இருக்கட்டும், உஹதுடைய போர்க்களத்தில் அவர்களுடைய பக்கம், எதிரிகளின் பக்கம் தளபதியாக இருந்து பல முஸ்லீம்களை கொன்று குவித்தவர். சிந்தனையால், அவருடைய பெரும்பாலும் அவருடைய முயற்சியால், அவருடைய உழைப்பால் தான் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் பாதிப்பும் ஏற்பட்டது என்பதை வரலாற்றிலே படித்திருப்போம். அவர் மிகப்பெரிய வீரர், அவர்கிட்ட எல்லா விதமான செல்வாக்கும் இருக்கிறது. அவர் யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கவில்லை, சுதந்திரமாக இருக்கலாம், அவருக்கு எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்த, மிகப்பெரிய தலைவராக இருந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்தது என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தால், அவருடைய நடவடிக்கைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தால் ஈர்க்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய ஈமானுடைய உறுதியை இங்கே பார்க்க வேண்டும். இப்போ ஆரம்பத்தில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு தளபதியாக இருந்தவர், அவருக்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள், அவருக்கு பின்னால் படைபலம் இருக்கிறது, அவருக்கு பின்னால் பண வசதி எல்லாம் இருக்கிறது. இருந்தும் ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அடிமையாக இருக்கக்கூடியவரையும் சகோதரராக பாவிக்க வேண்டும். பணக்காரர்களை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி ஏழையும் மதிக்க வேண்டும். அப்போ அவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஒரு தலைவர் லெவலில் யாரும் வச்சிருக்கவே மாட்டாங்க, எல்லாரும் ஒன்னோட ஒன்று தான். இதை ஏற்றுக்கொண்டு வந்த காரணத்தினால் அதோட உறுதிப்பாடை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஈமானுடைய உறுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போர்களில், உஹதுடைய போர்க்களத்தில் முஸ்லீம்களை அவர் தாக்கியவர், வேற ஒரு அணியிலே தளபதியாக இருந்தவர், மீண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தது போதும், எனக்கு என்னைக்கு சொர்க்கம் கிடைக்கும், என்னைக்கு மரணிப்பேன், என்னைக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அதே சிந்தனையில் இருந்த காரணத்தினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போர்க்களத்தில் கலந்து கொண்டு உயிரை மாய்க்கிறார். உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்திருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி. மிகப்பெரிய ஒரு தளபதியாக காலம் காலமும் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்திருக்கலாம், தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கலாம், மக்களெல்லாம் புகழ வேண்டும், மிகப்பெரிய வீரர் என்று புகழ வேண்டும் என்ற அந்த புகழ் பாட வேண்டும் என்ற சிந்தனை ஒரு காலத்தில் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய ஈமானை வெளிப்படுத்த வேண்டும், நம்ம ஏற்றுக்கொண்ட ஈமானிற்காக ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் உலகத்தில் எதற்கும் நாம் மயங்கிவிடக் கூடாது என்ற சிந்தனை ஆழமாக இருந்த காரணத்தினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போர்களை கலந்து கொள்கிறார். ஒரு கட்டத்தில் அவரும் ஷஹீதாகிறார். இதுவரை நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பட்டியலை நீங்கள் பார்க்கலாம்.